வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு ஒரு 2 டாபிக் எடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஒன்று எதிர்நீச்சல் சீரியல். அது நீங்கள் ரொம்ப ஃபன்னியாக எடுத்துக்கலாம். என்னடா சீரியலில் ஒரு ஒரு டி ஒரு சீனை எடுத்துட்டு அதை ஹானர் கில்லிங்கோட மேட்ச் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம மேட்ச் பண்ணலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அது நகைப்புக்குரிய விஷயமும் இல்லை. ரெண்டாவது திண்டுக்கல் அருகே ஒரு ஆணவ கொலை ஒன்று நடந்திருக்கு. ரெண்டையும் நம்ம கம்பேரிட்டிவா பார்க்குறோம். இதை பார்க்குறப்ப உங்களுக்கு தோணலாம், இது எப்படி ஒரு ஆணவ கொலையும் ஒரு வீட்டுக்கு ரெண்டுமே வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு ஆணவ பிரச்சனை, அதாவது கௌரவ பிரச்சனையினால வர்ற விஷயமா பார்க்க கூட்டுது. எப்ப இது கௌரவ பிரச்சனையா மாறுது அப்படின்றதான் பார்க்குறோம். இப்போ எதிர்நீச்சல் சீரியல் எடுத்துக்கோங்க. அதுல வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ணன் தம்பி 3 பேரு 4 பேரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ எந்த பிரச்சனையும் ஏற்படுறது இல்லை. இதேவும் அந்த குடும்பம் அப்படின்ற ஒரு அமைப்பு சொசைட்டில எப்ப அந்த பார்டரை கிராஸ் பண்ணுது, இப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிறது வெளியே தெரிஞ்சிச்சு, நம்மளுக்கு அவமானம் எப்ப தெரியுதோ அப்பதான் அந்த குடும்பத்துல இருக்கிற உறுப்பினரையே கொல்லணும் அப்படின்ற ஒரு மனநிலையும் உருவாகுது. எடுத்துக்காட்டா இங்க ஹானர் கில்லிங் வருவோம், ஆணவ கொலை அப்படின்ட்டு. இது ஆணவ கொலைன்னு கூட சொல்ல முடியாது, கௌரவ கொலைன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு கீழ்த்தரமான ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். ஆனா இது ஆணவமோ கௌரவமோ இல்ல இது ஜாதிய படுகொலை அப்படின்னு சொல்றதுனால கொஞ்சம் நாகரிகமா இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. வேற பொது பொது மக்களுக்கு புரிகிற மாதிரியான வேற வார்த்தைகள் எதுவும் இல்லைன்றதுனால இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த ஹானர் கில்லிங், ஆணவ கொலை அப்படின்றது இப்போ ஒரு தஞ்சாதியில இருக்கிற ஒரு பெண் தன்னை விட கீழ் ஜாதி என்று கருதப்படுகின்ற ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறப்ப, காதலிக்கிறப்ப இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா காதல் அப்படின்றது வெளியே யாருக்கும் தெரியல. அது வரைக்கும் வீட்டுக்குள்ள சண்டையாவே போயிட்டே இருக்கு. எப்ப அவங்க வெளியே போய் அவங்க விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ, கல்யாணம் அப்படின்ற வர்றப்பதான் அந்த பிரச்சனை இது முழு விஸ்வரூபம் எடுக்குது. அப்பதான் அந்த பையனை கொல்லணும், இல்ல இந்த 2 பேரையும் சேர்ந்து கொல்லணும் அப்படின்ற ஒரு மனநிலை வருது. கொலை அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்றது ரொம்ப தப்பான விஷயம்தான். ஆனா அது நம்ம பேசணும், பேசி ஆக வேணும் அப்படின்ற அவசியம் இங்க வருது. அதனால நம்ம பேசணும். ஏன்னா இத கேட்கிறப்பயோ இல்ல இத சார்ந்து நம்ம கொலை சம்பந்தமா பேசிக்கிட்டே இருக்கிறப்ப இது இந்த மாதிரியான மனநிலை ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா, அது கூட தவறு அப்படின்ற மாதிரி ஒரு சில அறிஞர்கள் சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனாலும் நெகட்டிவான விஷயத்த பேசுறது மூலயமா அதை பாசிட்டிவா மாத்தலாம் அப்படின்ற ஒரு நப்பாசையில நம்ம பேசுறோம். ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வர்றப்ப, நம்ம குடும்பம் பெருசு அப்படின்னு இப்ப பெரியார் ஒரு இதுல சொல்லுவாரு, உன் பொண்டாட்டி பத்தினி அப்படின்னு நீ எழுதி போட்டீங்கன்னா இப்ப மத்த பொண்டாட்டியெல்லாம் விபச்சாரின்ல அர்த்தமாயிடும் அப்படின்னு. ஸோ ஒரு ஒரு குடும்பம் உயரிய இடத்துல இருக்கு அப்படின்ற நிலை எது கொடுக்குதுன்னா ஜாதி அப்படின்ற பேர் கொடுக்குது, இல்ல அந்த வீட்டுல இருக்கிற பணம் அப்படின்ற பேர்ல கொடுக்குது. இந்த பணமோ இந்த ஜாதியோ உயர்ந்த இடத்துக்கு இந்த குடும்பத்தை நிறுத்துற பட்சத்துல, அதை இழக்கும் பட்சத்துல, அந்த ஜாதியை விட்டு இன்னொரு ஜாதியில கல்யாணம் பண்றப்பயோ, இல்ல அந்த சொத்து பிரியுது, இல்ல அந்த சொத்து சேர்த்ததுக்கான காரணம் இதுதான் அப்படின்னு வெளியே தெரிகிற பட்சத்துல, அந்த மனநிலை உடைக்கும் பட்சத்துல, அந்த கோட்டையை உடைக்கிறோம்ல, அந்த ஜாதி அப்படின்ற ஒரு கோட்டை, அந்த பெண் வேற கல்யாணம் பண்ணிட்டாலே அது உடஞ்சிச்சதா அர்த்தம் அப்படின்ட்டு இங்க ஒரு கற்பிதம் இருக்கு. அந்த நிலையோ இல்ல ஒரு பினான்சியலா இவ்வளோ அப்பா இருக்காங்க, நான் எதிர்நீச்சல் சீரியல பேசுறேன். அப்போ அந்த அப்பானதுல ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு, தவறுகள் இருக்கு. இதெல்லாம் வெளி சமுதாயத்துக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுருமே அப்படின்ற மனநிலையும் இதோட சேர்ந்ததுதான். அப்போ நம்ம
நாம வளர்றதுக்கு என்ன வேணும், நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க வளர்றதுக்கு என்ன வேணும் அப்படின்றதுக்கு பதிலாக ஒரு பெயர் இருக்கு இல்லையா, இந்த ஜாதியின் பெயராலேயோ இல்ல குடும்ப கௌரவம் அப்படின்ற பெயராலேயோ இந்த ஒருங்கிணைஞ்சு இருக்கிற ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட நேம் சிக் உடையிறப்ப இந்த இடத்துல பிரச்சனை ஏற்பட்டுறது. அந்த நேம் சிக்கு உடையிற பட்சத்துல அது இந்த எதிர்நீச்சல் சீரியலா இருக்கட்டும், இல்ல அங்க வந்து திண்டுக்கல் பக்கத்துல இருக்கிற தன் மகளை கல்யாணம் பண்ண, தன் மகள் வந்து ரொம்ப பிடிக்குது அப்படின்னு கல்யாணம் பண்ண மருமகனையே வெட்டி கொள்ற அளவுக்கு ஒரு துணிச்சல் அவங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அது சரி அப்படின்று நியாயப்படுத்தப்படுது இல்லையா. இது வந்து அந்த குடும்ப கௌரவத்துலதான் இருக்கு. ஸோ வந்து குடும்ப கௌரவம் அப்படின்றது மோரர்லெஸ் ரொம்ப பாய்சனா நான் பாக்குறேன். இந்த குடும்ப கௌரவம் அப்படின்றது நம்மளை முன்னேற்றத்திற்கு வழியாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய தடைக்கல் அப்படின்னு நான் பாக்குறேன். இப்போ எதிர்நீச்சல் சீரியல்ல இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. வெளியே வந்து எந்த எதுவுமே தெரியாம இருக்குன்ற பட்சத்துல அவன் எதுவுமே பண்ண போறது இல்லை. ஏன்னா வந்து அவன் 4 பேருக்கு மத்தியில அந்த நேம வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இந்த திண்டுக்கல் பக்கத்துல இருக்கிற ஒரு அந்த பெண் கல்யாணம் பண்ணாம காலம் பூராமே காதலிச்சா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. கல்யாணமே பண்ணாம இருக்கு அந்த பொண்ணு, அதனால பிரச்சனையே இல்லை. அந்த குடும்பத்துக்கோ அந்த இதுக்கோ காலம் பூரா காதலிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. எப்ப அந்த கல்யாணம் அப்படின்ற ஒண்ணு வருதோ அப்பதான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ வந்து இந்த இது எல்லா புற சூழலுக்கும் காரணம் கௌரவம் அப்படின்றது. அப்போ குடும்பம் என்ற நிறுவனம் எந்த மாதிரி இருக்குன்னா, குடும்பம் என்ற நிறுவனம் தனி மனித சுதந்திரத்தை பின்னுக்கு தள்ளுகிறது. அததான் வந்து ஓவராலா பாக்குறோம். இப்போ காசை வந்து அவன் பிரிச்சுக்கங்கடா, அண்ணன் தம்பி பிரிச்சுட்டு போயிட்டு அவன் சந்தோஷமா அவன் பிடிச்ச வாழ்க்கைய பாருங்கடா அப்படின்ற மனநிலை எதிர்நீச்சல் இருக்கிற அந்த ஆளும் வர்க்கத்துல இருக்கிற ஒரு ஆணுக்கு ஏன் வரல? ஏன்னா பிரிஞ்சிருச்சுன்னா அந்த குடும்பம்ன்ற ஸ்ட்ரக்சர் ஒழிஞ்சிடும், அந்த நேம் வந்து போயிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. இதுதான் விஷயம். நம்ம தொடர்ந்து வந்து பேசுவோம் இது சம்பந்தமா, கொலை சம்பந்தமாகவும் ஆணவ கொலை சம்பந்தமாகவும். இன்னைக்கு இவ்வளவு போதும். நன்றி.